வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 12 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். ஏற்கனவே இது புயலாக மாறுமா என்பது பற்றி இன்று தெரிந்துவிடும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இது மேலும் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று காலை 5:30 மணி அளவுல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி 3 மணி நேரத்திலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில இன்றைய தினமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, அதே போல வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அடுத்த 12 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்கின்ற தகவலும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய இந்த திசையை பொறுத்து, நகரங்களை பொறுத்து, தீவிரத்தன்மையை பொறுத்துதான் இது புயலாக வலுப்பெறுமா என்கின்ற தரவுகளை இன்றைக்குதான் தெரியும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த 12 மணி நேரத்தில் தான் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல வட கடலோர மாவட்டங்கள், வட தமிழகம், நாகை, அதே போல மயிலாடுதுறை உள்ளிட்ட வட தமிழகம் ஒட்டியிருக்கக்கூடிய புதுவை, காரைக்கால், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய நேரத்துல கனமழை முதல் மிக கனமழை வரை மழையை எதிர்பார்க்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.